பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹ் வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளியாவான். அவனது ஒளிக்கு உவமை ஒரு மடம், அதில் ஒரு விளக்கு உள்ளது. அவ்விளக்கு ஒரு கண்ணாடிக்குள் உள்ளது. அக்கண்ணாடி ஒளி வீசும் நட்சத்திரம் போன்றுள்ளது. பாக்கியம் பொருந்திய சைத்தூன் ஒளியை மரத்திலிருந்து அது எரிக்கப்படுகிறது. அது கீழ்த்திசையை சேர்ந்ததும் அன்று, மேல் திசையை சேர்ந்ததும் அன்று. நெருப்பு படராவிட்டாலும் அதன் எண்ணெயும் ஒளி வீசுகிறது. இப்படி ஒளிக்கு மேல் ஒளியாக உள்ளது. தான் நாடியோருக்கு அல்லாஹ் தன் ஒளியை நோக்கி காட்டுகிறான். மனிதர்களுக்காக உதாரணங்களை அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன். இறை இல்லங்கள் உயர்த்தப்படவும் அதில் தனது பெயர் நிலைக்கப்படவும் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். அதில் காலையிலும் மாலையிலும் அவனை சில ஆண்கள் துதிக்கின்றனர். வாணிகமோ வர்த்தகமோ அவர்களை அல்லாஹ்வின் நினைவை விட்டும், தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும், ஜக்காத் கொடுப்பதை விட்டும் திசை திருப்பாது, பார்வைகளும் உள்ளங்களும் தடுமாறும் நாளை அவர்கள் அஞ்சுவார்கள். அவர்கள் செய்யாத நல்லறங்களுக்காக அல்லாஹ் கூலி கொடுப்பான். அவன் தனது அருளை அவர்களுக்கு அதிகப்படுத்துவான். தான் நாடியோருக்கு அல்லாஹ் கணக்கின்றி வழங்குவான். ஏக இறைவனை மறுப்போரின் செயல்கள் பாலைவனத்தில் தெரியும் கானல் நீர் போன்றது. தாகம் ஏற்பட்டவன் அதை தண்ணீர் என நினைப்பான். முடிவில் அங்கே அவன் வரும்போது எதையும் காண மாட்டான். அங்கே அல்லாஹுவைத்தான் காண்பான். அப்போது அவனது கணக்கை அல்லாஹ் நேர் செய்வான். அல்லாஹ் விரைந்து விசாரிப்பவன். அல்லது ஆழ்கடலில் உள்ள பல இருள்களைப் போன்றது. ஓர் அலை அதை மூடுகிறது. அதற்கு மேலே மற்றொரு அலை, அதன் மேலே மேகம், ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பல இருள்கள். அவன் தனது கையை வெளிப்படுத்தும் போது அதை கூட அவனால் பார்க்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு ஒளியை ஏற்படுத்தவில்லையோ அவனுக்கு எந்த ஒளியும் இல்லை. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையும்